ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எவ்வளவோ வளர்ச்சிகள். மெடிசன், இன்ஜினியரிங், ஃபார்மா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இவ்வளோ வளர்ச்சிகளுக்கு மத்தியில் எப்போ மனிதன் கேமரா கண்டுபிடிச்சானோ அப்போலேருந்து இப்போ உள்ள மொபைல் ஃபோன் வரைக்கும் விஷுவல்ஸ் மீடியாவும் நம்ம கூடவே சேர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. அப்படிப்பட்ட விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த நம்ம சென்னையை சேர்ந்த பசங்க ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் படம் பண்ண போகிற இந்த லொக்கேஷன் பரவாயில்லையா, இந்த லொக்கேஷன் பரவாயில்லையா, இல்லை இந்த லொக்கேஷன் பரவாயில்லையா? என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் வெறுப்புக்குரிய நரி. சார் இதை பாருங்க. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று எழுதி வச்சிருக்க. ஆமாம், பெரிய மனசில் பெரிய பாரதி தான் நினைப்பு. அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. And one more thing, அங்க பாரு ஒரு சரியான ஒரு ஃபிகர் வருது. எங்கடா? இதப்பரா மஞ்சள் கலர்ல வருது. அது பச்சை மாதிரி தெரியுதுடா. பாடா 3 வருஷம் காலேஜ் லைஃப் முடிச்சாச்சுடா. இப்பதான் மச்சான் ரிலீஃபா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம் மச்சான்? நம்ம கல்யாணம் தான். எது கல்யாணமா? கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்க வேண்டியதுண்டா. கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க போறியா? இனிமே தாண்டி உன் ட்ரௌசர் கிளியே போகுது. நம்ம படித்த படிப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு டைரக்டர் பார்க்கணும். அவன் ஒரு 10-15 அசிஸ்டண்ட் வச்சுருப்பான், அதில் நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டாக சேரணும், ஒரு படம் பண்ணணும். இன்னும் இவ்வளோ இருக்குது. நீ என்னடானா கல்யாணம்ன்ட்டு இருக்க. ஓடாங்க ஸ்விம்மிங் பூல். நாங்கள் ஈவெண்ட்டுக்கு போகிறோம், நாளைக்கு பார்க்கலாம். அப்போ கிளம்பு நிற்காது. என்ன மாமி, நீ ஈவென்ட் பண்ணீங்களே, எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாங்க? என்ன ஆச்சு? நான் பேமெண்ட்டா? மாமி குத்துக்கு நம்மளை குத்தாமட்டதே பெருசு. என் வேற பேமெண்ட் குள்ளா தெரியுமாடா உனக்கு? என் ஆட்டத்துக்கு பல கோவிந்தன்லே மயங்கி விட்டானுங்கடா. அதான் தூக்கி விட போயிட்டியா? ஆளே காணும். எஸ் ஆயிட்டா மச்சான் இவன். டே மச்சான், அவன் சரியான சிக்கன் குத்துட்டான்டா. 7000 தரண்டு வெறும் 1000 தான் குத்தாங்க. ஆமா, நீ ஆட்டத்துக்கு உங்க 1000 குத்துதே பெரிய விஷயம். டே சொல்லலாம், நம்ம கதைக்கு பொண்ணை பார்த்தே. இவன் ஆக்டிங் பொண்ணு பார்க்க சொன்னா டேட்டிங் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான்டா. நான் மஜாவான பீஸ் ஒன்று உஷார் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் ஆகிடுவீங்க. அப்படியா? எவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்கீங்க? அது ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கேன்டா. என்னடா வீடியோ கால்ஸா? சேச்சா, ஆடியோ கால்ஸா? கால் பேசினா மாட்டிப்பால. யார்கிட்ட? அவ வீட்டில் தான். அப்புறம் எப்படி தான்டா பேசுறீங்க? மெசேஜில் தான். மெசேஜில் ஒரு டச் இருக்காது, ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு மூடு இருக்காது. அப்புறம் எப்படி தான்டா பேசுறீங்க? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. அவள் சாப்பிட்டேன்னு கேட்டால் எனக்கு வயிறு ஃபுல்லாக, அவள் குளிச்சான்னு கேட்டால் அப்படியே நான் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். தூங்குனியா கேட்டால் நான் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுவேன். அவள் போடானா ஒரே அடியாக போயிடுவேன். அவள் நைட்டு ஒரு முத்தா கூட பார்ப்பாரு, அதை நான் மயங்கிடுவேன்டா. நேர்லயே பார்க்கலன்ற அப்புறம் எப்படிடா முத்தம்லாம்? அதெல்லாம் எமோஜி தான்டா. எவ்வளோ நாள் தான்டா மெசேஜ் பண்ணுவேன், எப்போ தான்டா நேரில் பார்க்க போகிறேன்? தோ நாளைக்கு கூட பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காடா. நாளைக்கு வரையும் ஏன் வெயிட் பண்ணுற? தோ இப்பே பாரு. இதுவும் நீங்கள் தானடா? ஏ மச்சான், கிளி கால் பண்ணுறான்டா. அட்டன் பண்ணு. ஹலோ, மிஸ் யார்? யூ வேர்? பசங்க வராங்க. They are backside. நீ எங்கடா இருக்க? I am front side. Shushu. Oh my god. என்னாச்சு மாமி? So sad. என்னாச்சு? அவன் பீஸா சாப்பிட்டானா டைட்டா போயிச்சான்டா. அங்கே பாடுறா, கிளி வரான் பாடுறா. மச்சான் வரான்டா, அவன் டைட்டா போட்டு. அங்கே போய் போட்டுனே வரான். பீஸா சாப்பிட்ட கிளி முட்டுக்காடு வந்ததடி. முக்குனியா வந்துச்சா டைட்டா தான போச்சு, உன் செப்டிக் டேங்க் என்ன ஆச்சு? நான் வாழைப்பழம் சாப்பிட்டா நல்ல வலிக்கு தான் போச்சு. சரி, அட்டிக்குள்ள வந்து குந்து. ஏய், ஃபர்ஸ்ட் ஒண்டிய சத்துடா. இதெல்லாம் பார்க்கறான் பாருடா. டேங்
உன்னை லீட் கேரக்டர் பார்க்க சொன்ன பார்த்தியா இல்லையா? டேய் அங்கே பாடுறா. டேய் லீட் கரெக்டாக. டே நரி அவ லீட் கேரக்டர்னா என்னன்னு கேட்குறான்டா. டே லீட் கேரக்டர்னா என்னவா? பார்த்தியா இல்லையா? மச்சான் நான் ஏதோ பார்த்துருக்கேன். இவர் பாரு மச்சான், கொஞ்சம் மொட்டை பீஸாக இருக்காரு. தெரியுமாடா உனக்கு? டேய் இவராடா, இவர் தான் நம்ம சூசைட் சுரேஷ். வச்சிருக்கியா? இப்போ இவர் தான்டா யூடியூப்ல ட்ரெண்டிங்கு. காட்டு. இதோ பாடுறா இவர் யூடியூப் வீடியோஸ். ஃபர்ஸ்ட் சாங்ல ஒரு நாட்டு கட்டியோட மஜ்ஜாவா என்ஜாய் பண்ணிருக்கோம். நான் மடக்கி போட்டேன் மஜா, ஊத்திக்கிட்டே ஒண்ணு நான் உரசி விட்டு ரொம்ப மஜா. செகண்ட் சாங்ல லவ் சொட்ட சொட்ட லவ் ஃபெயிலியர் காமிச்சிருக்காரு. உன் அழக பார்த்து அறிவை பார்த்து உன் மனசை பார்த்து உன் வயசை பார்த்து உன்னை அங்க இங்க பார்த்து தினம் நொறுங்கி போறேண்டி, தினம் தினம் நொறுங்கியே போறேண்டி, தினம் சேர்த்தே போறேண்டி. இந்த சாங்ல மூணாவது சாங்ல ஒரே சாங்ல மேல போட்டாரு பாத்தியா? என்ன பண்றான் அவன்? டேய் மேலே போயிட்டாருன்னா அது இல்லடா, ஒரே பாட்டில் வளர்ந்துட்டாருன்னு அர்த்தம்டா. நீ என்னடானா போட்டோ போட்டு மாலையை மாட்டிடுவ போல இருக்கு. என்னடா டேய் அதை உரா இங்க பாரா டேய். இதான் அந்த லவ் சொட்ட சொட்ட நினைவுதா? அட்ரா கால தூக்குடா அந்த ஆளை. முறா அந்த ஓலை. நீ சொல்லா. நான் குள்ளாடா. நீ குள்ளடா மாமிடே. டேய் நான் மாமிடா நீ காமிடா. டேய் ஃபோன் அடிக்கடா. ஹலோ சார், சூசைட் சுரேஷ் தான் பேசுறீங்களா? சூசைட் சுரேஷ் தான்ப்பா பேசுறேன். சார் நான் நரி சிஷர் அபினேஷ் பேசுகிறேன் சார். இப்போ தான் விஸ்கா முடிச்சுக்கோம் சார். அப்படியாப்பா, சொல்லுங்க. உங்கள் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்தோம் சார். ஓகே, என்னம்மா பண்ணியிருக்கீங்க சார்? தேங்க்யூ. எங்களுக்காக நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தரணும். ஷார்ட் ஃபிலிமா? ஓகே, கண்டிப்பாக பண்ணலாமே. உங்களை எப்போ சார் மீட் பண்ணலாம்? நான் ஈசிஆரில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன்ப்பா. நாங்களும் ஈஸியாரில் தான் சார் இருக்கோம். ஈஸியா? இப்போ உங்களை மீட் பண்ண முடியுமா? ஈசிஆரில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானே வந்துடுறேன். வாங்க சார் வாங்க. கண்டிப்பா. பசங்களாம் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஷியோர். டேய் சார் இங்கே வராராம், நம்ம லொக்கேஷன் சொல்லிட்டேன், நம்ம அங்கே போயிடலாம். சார் கொஞ்சம் ஓரமான இல்லைங்க சார், நாங்கள் ஒரு பெரிய ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு. சார் நீங்கள் பைக்கில் வருவீங்க? லோக்கலில் இருந்ததுனால பைக்கில் வந்திருப்பா. சார் லோக்கல்னால தான் தூக்கலான பைக் போட்டு வந்துட்டாரு. வெல்கம் சார். என்ன ஸ்டோரிப்பா? என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அப்படியா? நீ ஆக்ஷன் சொல்லு, நான் ரியாக்ஷன் பண்ணுறேன். நளினம். சிங்காரம். சிரிப்பு. பயம். ஆச்சரியம்.
ரௌத்திரம். வெறுப்பு. கருணை. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் வேற லெவல். பயங்கரம் சார், பயங்கரம் சார். இப்படியே எங்களுக்காக ஒரு டான்ஸ் பண்ணிங்கன்னா ஹாப்பி ஆகிடும். டான்ஸ் பண்ண ஜோடிலாம் வேணும்ப்பா. ஸ்டைலான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, அழகான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, மல்லிகை பூவாசத்துல எங்கே போத ஏத்துறேன், தழம்பு முகத்தை பார்த்து தழம்பு ரெண்டு போகிற அடசகட்டு மேனி காரி என் சச்சர பார்த்து வானே, அடசகட்டு மேனி காரி என் சச்சர பார்த்து வானே, ஸ்டைலான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, அழகான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி. சிக்கச்சி வந்த முகத்தை பார்த்து தலை சுத்தி போனேனே, கட்டுடம்பு தேகத்தை பார்த்து தறிக்கிட்டு ஆனேனே, சலசலத்து கிளு கிளுத்து மனசு கெட்டேனே, சலசலத்து கிளு கிளுத்து மனசு கெட்டேனே, என் உடம்பு மெலிறி போச்சே இந்த மனசும் கெட்டு போச்சே, என் மனசை கெடுத்த ரோசா நான் உனக்கு ஏத்த ராசா, அட வாடி 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 எனக்கு ரொம்ப பசிக்குது, அட வாடி 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 எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸ்டைலான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, அழகான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, மல்லிகை பூவாசத்துல இங்கே போத ஏத்துறேன், தழம்பு முகத்தை பார்த்து தழம்பு ரெண்டு போகிற அடசகட்டு மேனி காரி என் சச்சர பார்த்து வானே, அடசகட்டு மேனி காரி என் சச்சர பார்த்து வானே, ஸ்டைலான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, அழகான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி. இடுப்பு சொடுக்கு மழக பார்த்து கிறங்கி போகிறேன், ஓடுக்கு மடிப்ப பார்த்து வெளிரி போய் நிற்கிறேன், வெள்ள வெள்ளத்து படபடத்து மூடு ஆனேனே, அடி வெள்ள வெள்ளத்து படபடத்து மூடு ஆனேனே, என் தேகமெல்லாம் சூடேறி போத ஏத்துது, அந்த மோகம் கூட அத்து மீறி பூச்சி காட்டுது, என் மனசு கெடுத்த ரோசா நான் உனக்கு ஏத்த ராசா, என் மனசு கெடுத்த ரோசா நான் உனக்கு ஏத்த ராசா. ஸ்டைலான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, அழகான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, மல்லிகை பூவாசத்துல இங்கே போத ஏத்துறேன், தழம்பு முகத்தை பார்த்து தழம்பு ரெண்டு போகிற அடசகட்டு மேனி காரி என் சச்சர பார்த்து வானே, அடசகட்டு மேனி காரி என் சச்சர பார்த்து வானே, ஸ்டைலான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி, அழகான சிங்காரி எனக்கேத்த ஒய்யாரி. இப்போ சொல்கிறேன் சார் கதையை. ஹை வீவர்ஸ், சூப்பர் பாய்ஸும் சூசைட் சுரேஷும் என்னுடைய டைரக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடுக்காக நாங்கள் 6 மந்த்தாக நல்லா டிஸ்கஷன் பண்ணி தியேட்டருக்கு அவைலபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் டூல்ஸை வச்சு உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு எபிசோடாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த எபிசோடை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது கண்டினியூஸாக நாங்கள் என்டர்டெயின் பண்ணோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.